வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாமி கும்பிட முடியல. விளக்கெல்லாம் முந்தின நாளே நல்லா கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். காய்ச்சல்ன்றதுனால விளக்கேற்றி சாமி கும்பிட முடியல. சரி, சனி பிரதோஷம் அடுத்த நாள் அன்னைக்குங்க நல்லா மனமார சாமி கும்பிட்டலான்னு செவந்தியெல்லாம் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதான் இப்போ பூஜை அறையை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் முடியாட்டாலும் பரவாயில்லன்னு நல்லா தலைவலி தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா தான் எனக்கு ஒரு மனசில் உள்ள பாரமும் மன நிம்மதியும் கிடைக்குன்ற மாதிரி தான் எனக்கு நம்பிக்கை. அதனால தான் எடுத்து வச்சு துணிஞ்சு இறங்கிட்டேன். நம்ம கலசத்தில் வைக்கிற தண்ணியை சாமிக்கு வைக்கிறதில்ல, மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் கலந்து தான் நம்ம எப்போ வைக்கணும், வெறும் தண்ணியாக வைக்கிறத விட. காமாட்சி விளக்கேற்றுறப்ப 2 திரியாக தான் போட்டு விளக்கேற்றணும், ஒரு திரியாக போடக்கூடாது. சனி ஞாயிறு நம்ம ஈவினிங் விளக்கேற்றும் போது கப் சாம்பிராணியில் 3 ஏலக்காய் 3 கிராம்பு சூடம் வச்சு தீபம் மாதிரி ஏற்றி நம்ம வீட்டில் உள்ள அத்தனை அறைகள்லேயும் நம்ம காமிச்சு வந்தோம்னா நம்மளை பிடிச்ச கெட்ட நேரம் கந்திருஷ்டி எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகும். இது வாரத்தில் 2 நாள் செஞ்சு பாருங்கள். படிப்படியாக உங்களுக்கு அதில் உள்ள மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.